இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 44 52 முடிய. இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். அதை தொடர்ந்து கடலில் வீசப்பட்ட வலை எல்லா மீன்களையும் வாரி வருகிறது. கரை சேர்ந்தவுடன் நல்ல மீன்களை எல்லாம் எடுத்து வைத்து கொள்ளுகிறது. கெட்டவைகளை எல்லாம் தூக்கி எரிகிறது நெருப்பில் போன்ற ஆண்டவருடைய அற்புதமான ஊமைகள் என்று சொல்லப்படுகின்றன. நமக்கு வாழ்க்கையிலே மிக முக்கியம் எது என்றால் மனிதனாக இருப்பது. கடவுள் படைத்த மனிதத்தில் எந்த சிதைவும் இல்லாமல் பாதுகாத்து கொள்வது. அதற்கு என்ன விலை என்றால், எதையும் நாம் விட்டு கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். எந்த கெட்ட குணத்தையும், எந்த உலக இயல்புகளையும், எந்த உலக ஆதாயங்களையும், எந்த விதமான ஆசைகளையும் விட்டுவிட நாம் தயாராக இருக்க வேண்டும். நம்மிடம் உள்ள எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அந்த புதையல் உள்ள இடத்தை மட்டும் வாங்கி கொள்கிறான் அந்த மனிதன். அதுபோல அந்த உண்மையை, அந்த சரியானதை, அந்த நிறைவான வாழ்வை, நிலை வாழ்வை பற்றி கொள்ள எதையும் விட்டு கொடுக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். இது என்னுடைய குணம், இது நான் என்ன பண்ணுவேன், இது எங்கள் பாரம்பரியம், அதை விட்டு விட முடியாது. நம்முடைய பாரம்பரியத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். இயேசுவினுடைய பாதையிலே நாம் நடப்பதற்கு பாரம்பரியம் நமக்கு தடையாக இருந்தால் மாற்றிக்கொள்ள வேண்டும். இயேசுவை பின்பற்றுவதற்கு இந்த என்னுடைய குணம், என்னுடைய பரம்பரை குணம் தடையாக இருந்தால் அந்த பரம்பரை குணத்தை தூக்கி எறிய வேணும். நம்ம இது ஏன் குணம், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்லாம் தப்பிச்சுக்க முடியாது. இயேசு வேண்டுமென்றால், நல் முத்து வேண்டுமென்றால், புதையல் எடுக்க வேண்டுமென்றால் நாம் அவைகளை விட்டுவிடத்தான் வேண்டும். ஆகையினால நம்மிடம் இருக்கின்ற, நமக்கு இதுவரை ஆதாயம் கொடுத்த, நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்த சில விவகாரங்கள், சில ஆதாயங்கள், காசு பணமாக இருக்கலாம், படிப்பு பட்டம் பதவியாக இருக்கலாம், படிப்பு நம்ம உள்ள போயிடுச்சு, பதவியாக இருக்கலாம். இவைகளை எல்லாம் விட்டால்தான் இயேசுவை பின்பற்ற வேண்டும் முடியும் என்றால், எத்தனை பேர் பதவியை விட்டுட்டு இயேசுநாதரை போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா கத்தோலிக்கர்களில் இயேசுவை விட்டு விட்டு பதவியை பிடிச்சிக்கிறாங்க, இயேசுவை விட்டு விட்டு காசை பிடிச்சிக்கிறாங்க. அது ஆதாயமாக இருக்குது, மதிப்பு கொடுக்குது, அது ஒரு விதத்தில் பல நிலைகளில் செல்வாக்கை கொடுக்குது. பெந்தகோஸ்துக்காரனை பல சமயங்களில் பாராட்டணும். அவன் வாத்தியார் வேலையை விட்டுட்டு இயேசுநாதரை போதிக்கணும்ட்டு பைபிள் எடுத்துட்டு ஊர் ஊராக வீடு வீடாக திரிகிறான். இல்லை, நிறைய வேலைகளை விட்டு விட்டு பெரிய பெரிய போதகர்களை பாருங்க. நீங்கள் இப்போ பிரிந்த சகோதரர்களில் பெரிய பெரிய பதவியை, வருமானத்தெல்லாம் விட்டு இருந்துட்டு பைபிளை தூக்கிட்டு வீடு வீடாக அலைகிறான், மேடையாக போதனை பண்ணுறான். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, எங்கெல்லாம் உம்முடைய நன்மைகள் இருக்கின்றனவோ அந்த நன்மைகளை எல்லாம் நாங்கள் பற்றி கொண்டு கற்றுக்கொள்ள, உம்மை பின்பற்ற கற்றுக்கொள்ள எங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் தாரும். எவ்வளவு பெரிய ஆதாயத்தை தருவதாக இருந்தாலும், மதிப்பை கொடுப்பதாக இருந்தாலும், எங்களுக்கு மன திருப்தியை கொடுப்பதாக இருந்தாலும், இயேசு என்ற ஒருவரை, மீட்பரை பற்றி கொள்வதற்கு எவ்வளவு பெரிய எங்களுடைய விருப்பமான காரியங்களையும் விட்டுவிட்டு அவரை பற்றி கொள்ள எங்களுக்கு வலிமையை தாரும், வைராக்கியத்தை தாரும். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.